நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அப்டேட் வீடியோ தாங்க. இது முதல்ல போட்ட விதைகள், அதாவது ஜூலை 17ஆம் தேதி போட்டது. இந்த விதைகள் என்னுடைய பிஞ்சு கைகள் ஒன்று தெரியுது பார்த்திங்களா, அது என்னுடைய பேத்தி கைகள்ங்க. அந்த குழந்தையோட கையால் தான் அந்த விதைகளை போட்டாங்க. அவளுக்கு நான் போடுறத பார்த்துட்டு ஒரு ஆர்வம் பாருங்கள், அவள் எவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். அவளுமே அவள் கையால் தான் போடணும்னு ஒரு ஆசையோடு போட்டுட்ருக்காங்க. சரி, அவங்க கையில் கொடுத்து போடுறாங்க. இதில் என்ன விசேஷம்னா, இவங்க போட்ட விதைகள் அத்தனையுமே நல்லா முளைச்சிருக்கு. அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அடுத்த விதைகள் பாருங்கள், தக்காளி போடுறாங்க. அது எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளவு சேட்டைகள் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். தக்காளி போடுறதுக்குள்ளே அவ்வளவு ஆர்ப்பாட்டம். அவள் தான் போடணும்னு. சரி, குழந்தை கையாலேயே கொடுத்து நம்ம போட வைக்கணும். இது சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்க மனசில் இந்த விஷயங்களை பதிய வச்சிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்குங்க. இதில் இந்த விவசாயத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்துடணுங்க. அதில் எனக்கும் ஒரு சந்தோஷங்க. குழந்தைக்கு இந்த ஆர்வம் இருக்கிறத பார்த்து எனக்குமே மகிழ்ச்சி. அடுத்தது கத்திரிக்காய் போடுறாங்க பாருங்கள். கத்திரிக்காயை போட்டாச்சு. அடுத்தது மிளகாய். இந்த மிளகாய் மட்டும் நான் கொடுக்கலைங்க, ஏன்னா குழந்தை கண்ணில் வச்சுக்குவா, கண் எரிச்சல் ஆகிடும்னு கொடுக்கல. அதுக்கு தான் ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கா. அவ்வளோதாங்க, மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது நீல கத்திரிக்காய்ங்க, அதுவுமே போட்டாச்சு. இது பாருங்கள், அத்தனை விதைகளும் நல்லா முளைச்சிருக்கு. இது 30 நாள் ஆன 25 நாள் ஆன நாற்றுங்க. இதெல்லாம் அவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு. இதில் ரெட்டிப்பு மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நன்றி.